அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய வாரம், புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் என்று சுயநலமற்ற தியாகத்தின் உன்னத வழியை ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். நம்முடைய சொந்த ஆசைகளுக்கும் சுயநலத்திற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழும் போது நாம் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை இழந்து போகிறோம். மாறாக இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அன்போடு நம் வாழ்வை அர்ப்பணிக்கும் போது அழிவில்லாத நிலை வாழ்வின் உன்னத ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்கு அன்போடு தொண்டு செய்து வாழ பழகிக் கொள்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் இறை வார்த்தை. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் சுயநல எண்ணங்களை விட்டு விலகி பிறருக்கு அன்பு காட்டி தியாகத்தோடு வாழும் நல் மனதை தந்தருளும். அழிந்து போகும் உலக காரியங்களை விடவும் உமது திருவுளத்திற்கும் நிலை வாழ்விற்கும் முதலிடம் தந்து வாழ அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.